வணக்கம். இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம் 8ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் இயற்றின பஜகோவிந்தம். ஆமா. இதுக்கு மோகமுட்கரம்னு ஒரு பேர் இருக்கு. மோகமுட்கரம், அதாவது மாயை மேல விழுகிற சம்மட்டி அடிகள். கரெக்ட். நம்மளோட அறியாமை, உலகப் பற்றுகள், அதிலிருந்து வெளியே வந்து ஞானம் அடையறதுக்கு என்ன வழின்னு இதெல்லாத்தையும் பத்தி சங்கரர் என்ன சொல்றாருன்னு தான் நம்ம அலச போறோம். இது உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது. இது திட்டமிட்டு எழுதின ஒரு நூல் கிடையாது. அப்படியா? ஆமா. காசில ஒரு வயசான பண்டிதர் தம் வாழ்க்கையோட கடைசி நாட்கள்ல ஆன்ம ஞானத்தை தேடுறத விட்டுட்டு சமஸ்கிருத இலக்கண விதிகளை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாராம். ம். அத பார்த்த சங்கரருக்கு மனசு கேட்கல. இந்த நேரத்துல போய் இது தேவையான்னு நினைச்சு அவர் மனசுல இருந்து ஸ்வதஸ்பூர்த்தமா வந்த பாடல்கள் தான் இது. ஓ, அதனாலதான் இதோட தாக்கம் இவ்ளோ நேரடியா இருக்கு. நிச்சயமா. முதல்ல சங்கரர் பாடினார், அப்புறம் அவரோட சீடர்கள் சில பாடல்களை சேர்த்தாங்க. கடைசியா சங்கரர் ஒரு முடிவுரையோட இத நிறைவு செஞ்சார். சரி, அப்போ நூலோட முதல் அடியையே பார்க்கலாம். அதுவே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், மூடமதியேன்னு ஆரம்பிக்குது. ஆமா. ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தை? நேரடியா மூடன்னு எதுக்கு சொல்லணும்? கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா வேதாந்தத்தோட பார்வையில மூடம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. அதாவது இது அறிவில்லாதவன், படிக்காதவன் அர்த்தம் கிடையாது. ஆன்மீக அறியாமையில் இருக்கிறவங்களும் இது குறிக்குது. நீங்க ஒரு பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம். இல்ல ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கலாம். ஆமா. ஆனா உங்க மொத்த நம்பிக்கையும் சந்தோஷமும் இந்த உலகப் பொருட்கள் மேல மட்டும்தான் இருக்குன்னா வேதாந்தம் உங்களை ஒரு மூடமதின்னு தான் சொல்லும். புரியுது. என சங்கரர் கேட்கிற கேள்வி ரொம்ப எளிமையானது. மரணம் வர்றப்போ நீ மனப்பாடம் செஞ்ச இலக்கணமோ நீ சம்பாதிச்ச பணமோ உன்னை காப்பாத்துமா? இதுதான் முதல் சம்மட்டி அடி. ஆமா, இது ஒரு எச்சரிக்கை மணி. புரியுது. இது நம்ம புத்திசாலி தரத்தை கேள்வி கேட்கல, நம்ம முன்னுரிமைகளை தான் கேள்வி கேக்குது. சரி, நாம மாட்டிக்கிற முக்கியமான பொறிகள் என்னென்ன? உங்க குறிப்புகள்ல 3 பெரிய மாயைகளை பத்தி சொல்லிருக்கீங்க. அதுல முதல் மாயை பணத்தாசை. ஆமா, இதுதான் முதல் பொறி. பணம் ஒரு கருவிதான், அதுவே வாழ்க்கையோட இலக்கு கிடையாது. ஆனா நாம அதை இலக்கா மாத்திடுறோம். இதுக்கு மாவீரன் அலெக்சாண்டரோட கதையை ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம். ஓ, சொல்லுங்களேன். உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்ச அலெக்சாண்டர் சாகுறப்போ என்ன சொன்னார் தெரியுமா? என் சவப்பட்டியில என் 2 கைகளையும் வெளியில தொங்க விடுங்க, உள்ளங்கைகள் திறந்திருக்கணும்னு சொன்னாராம். எதுக்காக அப்படி? நான் இந்த உலகத்திலிருந்து எதையுமே எடுத்துட்டு போகல, வெறும் கையோட தான் போறேன்னு எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வாவ், இதுதான் சங்கரர் சொல்ற கருத்து. கரெக்ட். இந்த பேராசை எண்ணத்துக்கு பதிலா பிரதிபக்ஷ பாவனைன்னு ஒரு வழியே இது சொல்லுது. பிரதிபக்ஷ பாவனை. அதாவது பேராசை மனசுல வரும்போது அதுக்கு எதிரான நல்ல எண்ணத்தை, இருக்கிறது போதுங்கிற மனநிறைவை கொண்டு வந்து அந்த இடத்த நிரப்பணும். இது ஒரு மனப்பயிற்சி மாதிரி. சரி, இது பணத்தை வச்சு நாம உருவாக்குற மாய. அடுத்தது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசைகள், குறிப்பா உடல் கவர்ச்சி பத்தின மாய. இந்த பகுதியில சங்கரரோட வார்த்தைகள் இன்னும் கடுமையா இருக்கே. ஆமா, இது கொஞ்சம் மனித இயல்புக்கு எதிரானதா தெரியலையா? நிச்சயம். முதல் தடவை படிக்கும்போது அப்படித்தான் தோணும். ஆனா அதோட நோக்கம் மனிதர்களையோ உறவுகளையோ எதிர்க்கிறது இல்ல. பின்ன ஒரு மனுஷனை வெறும் உடலா, ஒரு இன்பப் பொருளா பாக்குற மனப்பான்மையை தான் அது கடுமையா தாக்குது. மனசி விசிந்திய வாரம்பாரம்னு ஒரு வரி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? மனசுல திரும்ப திரும்ப யோசிச்சு பாருன்னு அர்த்தம். இந்த உடல்ங்கிறத வெறும் சத, ரத்தம், கொழுப்பு இதோட ஒரு கலவை தான். நாம ஆசைப்படுற அழகு தோலுக்கு மேல மட்டும்தான் அப்படின்னு யோசிக்க சொல்லுது. இது ஒரு விதமான அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி. ஆமா, காமம் உடம்புல இல்ல, அது மனசுல தான் இருக்குன்னு ஆணித்தரமா சொல்லுது. அந்த எண்ணத்தோட மூலத்தை சரிபார்க்க சொல்லுதே தவிர மனிதர்களை வெறுக்க சொல்லல. ஓகே, அப்போ இது ஒரு கோணத்தை மாத்திர முயற்சி. பணமாயை, உடல் மாயை. 3வது மாயை என்ன? 3வது மாயை எல்லாமே நிலையானது, நிரந்தரமானதுன்னு நாம நினைக்கிற எண்ணம் தான். ஆமா, இதுதான் நம்ம எல்லாரையும் பிடிச்சு ஆட்டுற மாயன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும், நம்மகிட்ட இருக்கிறவங்க இப்படியே தான் இருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு சங்கரர் ஒரு அழகான உவமையை பயன்படுத்துறாரு. என்ன அது? தாமரை இலை மேல இருக்கிற நீர்த்துளி. வாவ், அது ரொம்ப அழகான, ஆனா அதே சமயம் பயமுறுத்துற ஒரு பிம்பம். ஆமா, அந்த நீர்த்துளி எவ்வளவு அழகா முழுமையா தெரியுது. ஆனா அதோட நிலை என்ன? ஒரு சின்ன காத்தடிச்சா போதும், காணாம போயிடும். அதேதான் நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான், அவ்வளவு நிச்சயமற்றதுன்னு சொல்லுது. இதோட நோக்கம் நம்மள அவநம்பிக்கைக்குள்ள தள்ளுறதில்ல. அப்போ உன்கிட்ட இருக்கிற நேரம் ரொம்ப குறைவு, அதை முட்டாள்தனமா வீணாக்காத, புத்திசாலித்தனமா பயன்படுத்துன்னு சொல்ற ஒரு அவசர அழைப்பு இது. வாழ்க்கை நிலையற்றதுன்னு சொல்றது சரி, ஆனா இந்த நூல் குடும்ப உறவுகளை கூட கேள்விக்குள்ளாக்குதே.
நீ சம்பாதிக்கிற வரைக்கும் தான் வீட்ல உனக்கு மதிப்புன்னு சொல்லுது. இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. இது எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தும் ஒரு விதின்னு சங்கரர் சொல்லல. இது மனிதர்களோட ஒரு பொதுவான போக்க சுட்டிக்காட்டுது. அதாவது நாம நம்மளோட மொத்த பாதுகாப்பையும் உறவுகள் மேல வச்சிடுறோம். கரெக்ட். அந்த நம்பிக்கை எவ்வளவு பலவீனமானதுன்னு காட்டுறது தான் இதோட நோக்கம். ஒரு படி மேல போய் உயிர் போனதுக்கு அப்புறம் உன்னோட உடம்ப பார்த்து உன் மனைவியே பயப்படுவான்னு சொல்லும். அது ரொம்ப கடுமையான வரி. ஆமா. ஆனா நாம எந்த அளவுக்கு விழி விஷயங்கள் மேல நம்மோட பாதுகாப்பை கட்டமைச்சிருக்கோங்கிறத முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த வரிகள். அப்போ பணம், ஆசை, உறவுகள்னு நாம பாதுகாப்பா நினைக்கிற எல்லாமே நிலையற்றதுன்னா அப்புறம் உண்மையான மாற்றுதான் என்ன? இல்ல, அங்கதான் மிக முக்கியமான ஒரு தீர்வையும் இது சொல்லுது. அதுதான் சத் சங்கம். சத் சங்கம், நல்ல மனிதர்களோட சங்கம். ஆமா, அதுதான் ஆன்மீக பயணத்தோட முதல் படி. இது ஒரு சங்கிலி வினை மாதிரி வேலை செய்யும்னு விளக்குது. எப்படி? சத்சங்கம் உனக்கு பற்றின்மையை உருவாக்கும். பற்றின்மை மாயையிலிருந்து உன்னை விடுவிக்கும். அந்த விடுதலை உனக்கு மன அமைதியை கொடுக்கும். அந்த அமைதி தான் மெய்ஞானத்துக்கான பாதை. கடைசியில ஜீவன் முக்தி. ஆமா, இந்த உலக வாழ்க்கைங்கிற பெரிய கடலை கடக்கிறதுக்கு சத்சங்கம் ஒரு படகு மாதிரி. அதுதான் உண்மையான பாதுகாப்பு வலை. சரி, அப்போ சரியான பாதை சத்சங்கம். ஆனா மக்கள் பொதுவா தப்பான பாதைகள்ல தானே போறாங்க. சீடர்கள் எழுதின பகுதியில ஆசையை ஜெயிக்க மக்கள் முயற்சி பண்ற 3 தோல்வியடைஞ்ச வழிகளை பத்தி பேசப்படுது. அது என்னென்ன? ஆமா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. முதல் தவறான பாதை ஆசைகளை நிறைவேற்றுறது மூலமா அதை ஜெயிக்கலான்னு நினைக்கிறது. இன்னைக்கு நாம சொல்ற ரீட்டெயில் தெரப்பி மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. ஒரு பாட்டுல வயசான ஒருத்தர் தலை நரைச்சு பற்கள் விழுந்தாலும் அவரோட ஆசை மூட்டையை மட்டும் அவர் விடமாட்டார்னு வருது. ஆசையை நிறைவேற்றினா அது இன்னும் அதிகமாகுமே தவிர அழியாது. ரொம்ப சரி. அப்போ 2வது தவறான பாதை இதுக்கு நேர் எதிரா இருக்குமா? அதேதான். 2வது பாதை கடுமையான தவம் செய்யறது, உடலை வருத்திக்கிறது. ஒரு பாட்டுல தலைய மொட்டை அடிச்சு உடலை நெருப்பாலையும் குளிராலையும் வருத்துற துறவியை பத்தி சொல்லுது. இதுவும் தோல்வியில தான் முடியுமா? ஆமா, ஏன்னா ஆசையோட இருப்பிடம் மனசு, உடம்பு இல்ல. உடம்ப எவ்வளோ தண்டிச்சாலும் மனசுல இருக்கிற ஆசை போகாது. சொல்லப்போனா நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்றேன் பாருங்கிற அகங்காரத்தை இது இன்னும் அதிகமாக்கிடும். புரியுது. ஆசைய தீர்க்கிறதும் தப்பு, உடம்ப வருத்துறதும் தப்பு. 3வது பாதை என்ன? இத நிறைய பேர் செய்யற ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா 3வது பாதை சடங்குகள் செய்யறது, புண்ணிய யாத்திரைகள் போறது, தானம் செய்யறது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், தப்பே இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள ஞானம் இல்லாம, மனசுல மாற்றம் இல்லாம இத மட்டும் செஞ்சா 100 பிறவிகள் எடுத்தாலும் முக்தி கிடைக்காதுன்னு சொல்லுது. இது வீடு உள்ளுக்குள்ள குப்பையா கிடக்கு, ஆனா நாம வெளியில வாசல மட்டும் தண்ணி ஊத்தி கழுவிட்டு இருக்கிற மாதிரி. இதை இன்னைக்கு இருக்கிற பர்ஃபார்மேட்டிவ் ஆக்டிவிசம் கூட ஒப்பிடலாம். சரியான ஒப்பீடு. இந்த 3 வழிகளும் வேலைக்காகாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ எதுதான் சரியான வழி? உண்மையான பற்றற்ற நிலை, அதாவது வைராக்கியம் கொண்ட ஒருத்தன் எப்படி இருப்பான்? ஓ, தெளிவா விவரிக்குது. உண்மையான வைராக்கியம்ங்கிறது எளிமையா இருக்கிறது. இது என்னோடதுங்கிற உடைமை உணர்வை விடுறது. உண்மையான சந்தோஷம் வெளிகோண்கான்களை சார்ந்தது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான். அதாவது சந்தோஷத்தோட மூலம் நமக்குள்ளதான் இருக்கு. ஆமா, நீ தனியா இருந்தாலும் சரி, கூட்டத்துல இருந்தாலும் சரி, அரண்மனையில இருந்தாலும் சரி, மரத்தடியில் இருந்தாலும் சரி, அந்த உள் சந்தோஷம் மாறாது. இதுதான் உண்மையான சுதந்திரம். கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த நிலைய அடையறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நாம செய்யக்கூடிய நடைமுறை வழிகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பா. ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த 4 சாதனைகளை செய்ய சொல்லுது. இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். சொல்லுங்களேன். 1. கீதா இல்ல சகஸ்ரநாமம் மாதிரி நூல்களை படிக்கிறது. 2. இறைவனை தியானம் செய்யறது. 3. நல்லோரோட சங்கத்தை, அதாவது சத் சங்கத்தை தேடுறது. 4. ஏழைகளுக்கு உன்கிட்ட இருக்கிற செல்வத்தை பகிர்ந்து கொடுக்கறது. இது நம்ம மனசுல இருக்கிற பற்றுதலை குறைக்கும். இந்த 4ஐயும் செய்யும் பொழுது மனசு கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாக ஆரம்பிக்கும். ஆக ஒரு கடுமையான எச்சரிக்கையோட ஆரம்பிச்சு பணம், ஆசை, உறவுகள் பத்தின நம்ம மாயைகளை ஒன்னொன்னா சம்மட்டியால அடிச்சு உடைச்சு தவறான பாதைகளை அடையாளம் காட்டி கடைசியில நாம நடக்கிறதுக்கு ஒரு தெளிவான பாதையையும் காட்டியிருக்கு. இது ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி தெரியுது. ஆமா, சங்கரர் தன்னோட கடைசி பாடல்கள்ல இத ரொம்ப அழகா தொகுத்து முடிக்கிறார். அர்த்தம் அனர்த்தம்னு ஒரு வரி வரும். அதாவது செல்வம் ஒரு பேரழிவுன்னு அர்த்தம். அப்படியா? ஆமா, ஒரு பணக்காரனுக்கு தன்னோட மகனாலேயே பயம் வரும்னு கூட சொல்லுது. அப்புறம் நாம செய்யற சாதனைகளை கூட ரொம்ப கவனமா செய்யணும்னு எச்சரிக்கிறார். சரி. கடைசியா எல்லாத்துக்கும் மேல
ஒரு குருவோட திருவடிகள்ல சரணடைறது தான் முக்கியம்னு முடிக்கிறார். ஏன்னா இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது ரொம்ப சிக்கலானது. ஒரு வழிகாட்டி இல்லாம இதுல பயணிக்கிறது கஷ்டங்கிறத உணர்த்துறார். மொத்தத்துல இந்த நூல் நம்மள ஒரு ஆழமான சுய பரிசோதனைக்குள்ள தள்ளுது. யாரோன் மனைவி, யாரோன் மகன், நீ யாருடையவன், நீ எங்கிருந்து வந்தாய்ன்னு நம்மளோட அடிப்படை அடையாளங்களையே கேள்வி கேட்கச் சொல்லுது. நாம ரொம்ப உண்மையா நம்பிட்டு இருக்கிற இந்த உலகத்தையே ஒரு கனவு மாதிரி பார்க்க சொல்லுது. சரி, இப்போ நீங்க உங்க வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பற்றை, எந்த ஒரு உறவை, எந்த ஒரு நம்பிக்கைய ஒரு கனவுன்னு சொல்றத ஏத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஒருவேளை உங்க உண்மையான தேடல், உங்க ஆன்மீக பயணம் அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கணுமோ? யோசிச்சு பாருங்க.